ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பேர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம ரெகுலராக லவ் பேர்ட்ஸ் அப்டேட் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோவில் போயிடலாம். முதல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்ன பார்த்துலாம். ஆன்டிபயோட்டிக்னா நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ளது தான். அதாவது நம்ம பேட்ஸுக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இயற்கையில் ஒரு மருந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வெர்லி மஞ்சள்மாங்க. இதை எப்படி பேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இதே சொல்கிறேன். அதனால் வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து கம்மியான நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான் கிட்ட தான் வருது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம பேட்ஸ் எல்லாத்துக்குமே வீக்லி இல்லை 2 வீக் ஒன்றோட வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நான் வந்து ஆல்ரெடி போன அப்டேட் நம்ம வந்து போட்டதில் அந்த அதாவது இந்த வேப்பலை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்து வாங்க. சேனல்லாம் இருக்குது. இந்த வீடியோ நம்ம அது போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துலாம் அப்படின்னு நம்ம இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வரும். அதாவது நம்ம வாட்ரு நல்லா எப்பவும் போல் நம்ம பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லில் வந்து இந்த வெர்லி மஞ்சளை நல்லா சுரண்டி அது வந்து இது பண்ணுற மாதிரி அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா பாக்ஸுக்கும். நம்ம வந்து இப்போதைக்கு பேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஃபின்ச்சஸ் கொடுத்ததுலேருந்து அந்த ஃபின்ச்சஸுக்குள்ளே கேஜி சும்மா தான் இருக்குது. அதனால் இப்போ பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஃபின்ச்சஸ் கேஜிலலாம் ஃபுல்லாக நம்ம பேட் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய பாக்ஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நிறைய தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த அந்த கல் நான் சொன்னது இந்த மாதிரி கல் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள மண்ணுங்கன்னு உள்ளே போயிடக்கூடாது. நம்ம பேட்ஸை நல்லா கேர் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிலன்னா நம்ம சேனலில் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெர்லி மஞ்சளை நல்லா உரசி இதில் ஆட் பண்ணியாச்சு. அந்த தண்ணியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எதுக்கு நம்ம வந்து சுரண்டதை வீடியோ எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆளாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இப்படி எடுக்க வேண்டிய நிலைமையாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா கேஜ்லேயும் ஆட் பண்ணியாச்சு. வச்ச உடனே கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கும் பேட்ஸ் குடிக்கிறதுக்கு எனத்தையோ கலக்கி வச்சுருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெயில் டைம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் வந்து கொடுப்போம். அது வந்து நம்ம குளிர்ச்சிக்கு கொடுக்குறது. அதுவும் நான் வந்து அடுத்த அப்லோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் வச்சாச்சு, வீடியோ எடுக்க முடியாத நிலைமையில் நம்ம வந்து அதை வீடியோ போடல. நான் ஆல்ரெடி சேனலில் போன வருஷம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டோங்க. நான் இந்த வருஷமும் கரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் அப்லோட வந்து சொல்கிறேன். சப்ஜா சீடு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம பேட்ஸு கொடுக்குறது, ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா கேஜிக்கும் வச்சுட்டு நம்ம வந்து எந்தளவுக்கு பேட்ஸ் வந்து குதிக்கும் பாருங்கள். குளிச்சுட்டு நல்லா குளிக்கும். இந்த தண்ணி வச்சா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிக்கும் நல்லா. அதாவது நம்ம நைட்டே தண்ணியை வெளியே எடுத்துக்கிறது நல்லது. பட் நான் வந்து நம்ம பேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக செட்டாக இருக்கிறனால காலையில் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லி தான் நம்ம எப்பவும் போல் சேஞ்ச் பண்ணேன். அதே மாதிரி நல்லா வந்து பேட்ஸ் நல்லா குடிச்சிட்டு அதுக்கடுத்து நல்லா வந்து குளிச்சிரும். ஏன்னா இந்த வாட்டர் நல்லா பேட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா பேட்ஸுக்கு மேலே உள்ள சின்ன சின்ன பூச்சி வந்து வெளியேறிடும். நம்ம வேப்பலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் அதான் காரணம். நம்ம அந்த பேட்ஸ் வந்து சொரிஞ்சிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சி இருக்கும். அந்த மாதிரி பூச்சி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா கேஜியும் நம்ம வாட்டர் வச்சாச்சு. நல்ல பேட்ஸ் நம்ம வந்து நல்லா க்யூர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படிங்களா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.